அஸ்ஸலாமு அலைக்கும். நம்மில் பலர் நோன்பு வைக்கிறோம். ஆனா அந்த நோன்பு அல்லாஹ்விடம் ஏற்கப்படுகிறதா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் நோன்பு வைத்துக்கொண்டு பொய்யான பேச்சையும் தீய செயல்களையும் விடவில்லையோ அவர் உணவையும் நீரையும் விடுவதில் அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் இல்லை. ஆதாரம் புகாரி. சற்று சிந்தித்து பாருங்கள். காலையிலிருந்து மாலை வரை தாகத்தையும் பசியையும் பொறுத்துக் கொள்ளும் நாம் ஒரு சின்ன பொய் சொல்லியோ அல்லது ஒருவரை பற்றி புறம் பேசியோ அந்த நன்மையை மொத்தமாக இழந்து விடுகிறோம். உண்மையான நோன்பு என்பது வயிற்றுக்கு மட்டுமல்ல, அது நம் நாவிற்கும் தான். யாராவது உங்களை வம்பக்கு இழுத்தா அல்லது கோபப்படுத்தினா அவங்க கிட்ட சண்டை போடாதீங்க. அமைதியா நான் நோன்பாளி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு நகர்ந்துருங்க. நண்பர்களே, எத்தனையோ நோன்பாளிகளுக்கு பசியும் தாகமும் தவிர எதுவுமே கிடைப்பதில்லை. நாம் அந்த பட்டியலில் சேர்ந்து விடக்கூடாது. இந்த ரமதான்ல உங்க நாவை கட்டுப்படுத்துங்க, உங்க நோன்பை பாதுகாத்துக்கோங்க. இந்த தகவல் பயனுள்ளதா இருந்தா மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். அஸ்ஸலாமு அலைக்கும்.